வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவுமே சுவையான சூப்பரான சுலபமாக செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிரியாணி சுவையில் சிக்கன் வறுவல் மற்றும் புது விதமான ஜூஸியான சில்லி சிக்கன் வீடியோ இனி நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான மட்டன் பிரியாணி சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் இந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் போட்டுக்குவோம். அடுத்து இந்த 1/2 டம்ளர் ரைஸும் சேர்த்திக்கிறோம். இது நம்ம 1/4 கிலோ மட்டனுக்கு இந்த அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம முதல்ல இந்த ரைஸை நம்ம சாதாரணமாக தண்ணி ஊற்றி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை கழிஞ்சிட்டு நம்ம அளந்து ஊற்றிக்கணும். அரிசி ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மட்டனை வதக்க வச்சுருவோம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்குவோம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இதோட சேர்த்திக்குவோம். இப்போ நான் அரிசி எடுத்த டம்ளர்லேயே 1 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி நம்ம மட்டனை வேக வச்சுருவோம். இப்போ நம்ம இந்த 1 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து 1.5 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் 1.5 டம்ளர் ஊற்றினேன். அதில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் தண்ணியும் நான் தனியாக வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதோட சேர்த்து மெஷர் பண்ணி தான் இதோட 3 டம்ளரும் நம்ம சேர்க்கணும். அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதையெல்லாம் நம்ம 1 பை 1 சேர்த்திக்குவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதை இதோட சேர்த்திடுவோம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதோட சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம தக்காளி வணங்கும் பொழுது நம்ம இதுக்குண்டான மசாலாவெல்லாம் 1 பை 1 சேர்த்திக்குவோம். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திக்குவோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்திக்குவோம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். கையளவுக்கு உண்டான புதினாவை இதோட சேர்த்துக்குவோம். அடுத்து ஒரு கையளவுக்கு உண்டான கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம். மசாலாவோட வாசனையெல்லாம் நமக்கு அந்த பச்சை வாசனையில் நல்லா போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற இந்த மட்டனை இதோட சேர்த்திக்குவோம். நிமிஷமாக அரிசி ஊற வச்ச இதையை நம்ம ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வடிச்சிடலாம். நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் எப்படி தண்ணி சேர்க்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தண்ணி வாட்டர் ஏற்கனவே நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மட்டன் வேக வச்சு இல்லைங்களா, அந்த தண்ணி இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இதோட நான் இப்போ பாயில் பண்ணின ஹாட் வாட்டர் இதோட சேர்த்துறேன். ஸோ இது 1 டம்ளர்.
ஸோ இப்போது நான் வந்து 1.5 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், 1க்கு 2ங்கிற மாதிரி. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதோட சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த களைஞ்சி வச்சுருக்கிற இந்த அரிசியை இதோட சேர்த்துருவோம். அரிசியை வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த பக்கம் நல்லா கொதிச்சிருச்சு. 3 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம், அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதோட சேர்த்துருவோம். இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், தண்ணி ரைஸு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்துலாம் சரியாக இருக்குது. இப்போ இது மாதிரி டைமில் வந்து நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி விசில் போட்டுட்டு, ஆனால் ஹேண்டில் வந்து இப்படி இருக்கணும், ரொம்ப கவர் பண்ணிடாதீங்க. கவர் பண்ணினா மேலே விசில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிம்மில் வச்சு நீங்கள் விட்டுருங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். 5 minutes later. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி டைப்பில் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து தம்மில் போடணும். அது எப்படின்னா, தோசைக்கல் ஏற்கனவே நான் பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தோசைக்கல் மேலே வச்சு 10 நிமிஷம் தம் போடணும். பாருங்கள், ஃப்ளேம் வந்து இது மாதிரி ரொம்ப சிம்மில் இருக்கணும். இப்போ தோசைக்கல் மேலே வச்சுருக்கேன் குக்கரு. இப்போ நான் இதை வந்து மூடி போட்டு மூடிடுறேன். பாருங்கள், இப்படி போட்டு மேலே விசில் இருக்கணும். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வைங்க. இடையில மட்டும் ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது சாப்பாட்டை திருப்பி விடுங்க. திரும்ப அதே 5 மினிட்ஸ், மொத்தம் 10 மினிட்ஸ் தம் போட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். A few minutes later. இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதோட வந்து நெய் சேர்த்திக்குவோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெய்யோடு சேர்ந்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதோட வந்து ஆஃப் மூடி லெமன் வேணாலும் சேர்த்திக்கலாம். இதனோட ஒரு அரை லெமன் நம்ம சேர்த்திக்குவோம். நம்ம லெமன் எல்லாமே புழிஞ்சாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவுகள்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கும் இது மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்டியான பளபளப்பான பிரியாணி தயாராகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. முக்கியமான குறிப்பு என்னென்னா, இதில் வந்து நான் 1/4 கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.